இன்று காலை 7 மணி அளவிலே 3 கோரிக்கைகளை உள்ளடக்கிய எங்களுடைய சாத்வீக போராட்டமான உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே முதலாவது கோரிக்கை எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே சிங்கள பிரதேச செயலகத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அதை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இரண்டாவது, எங்களுடைய மக்களை அவர்களுடைய நிலங்களை பதிய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அடிமைத்தனமான செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது, இராணுவம் இன்னும் புத்தபிக்குகள் இன்னும் ஏனையவர்கள் தங்களுடைய எங்களுடைய மக்களின் நிலங்களை அபகரிக்கின்ற செயலை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அதற்கு ஆதரவு தருகின்ற பொதுமக்கள் வருகின்ற போது போலீசாரும் இராணுவமும் அதை இடைமறைத்து அவர்களை உள்ளே விடாது அனுப்புகின்ற செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான நிகழ்வை நாங்கள் உயர் அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதற்கு மாற்று இது நிகழ்வு நடைபெற்றதாக தெரியவில்லை. எங்களுடைய மக்கள் அங்கே வரவிடாமல் உள்ளே வரவிடாமல் தடுக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.